பல நூற்றாண்டுகளாக நிற்கும் இக்கோயில் அதன் மகத்துவமும் அழகும் கண்களை வைத்த அனைவருக்கும் பிரமிக்க வைக்கிறது. மிகச்சிறந்த பளிங்குக்கல்லில் இருந்து செதுக்கப்பட்டு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு நீண்ட காலமாக இழந்த நாகரிகத்தின் செல்வம் மற்றும் சக்திக்கு இது ஒரு சான்றாகும். ஆனால் வருடங்கள் செல்ல செல்ல கோயில் அதன் முந்தைய சுயத்தின் நிழலாக மாறியது. அதன் வீழ்ச்சியைக் கொண்டு வந்த பேராசையின் ஒரு வேட்டையாடும் நினைவூட்டல். ஒரு காலத்தில் துடிப்பான அரங்குகள் இப்போது மங்கலான வெளிச்சம், சிதைவு மற்றும் ஊழலின் துர்நாற்றம் கொண்ட காற்று அடர்த்தியானது. பலர் கோயிலை ஆராய முயன்றனர், ஆனால் யாரும் கதை சொல்ல வரவில்லை. உள்ளூர்வாசிகள் ஒரு சாபத்தைப் பற்றி கிசுகிசுத்தனர். இது கோயிலின் இரகசியங்களைக் காக்கும் சக்தி வாய்ந்த மற்றும் தீய சக்தி. ஆனால் நான் மூட நம்பிக்கைகளை நம்பியவன் அல்ல. செல்வத்தின் மீதான பசி, கோவிலின் சுவர்களுக்குள் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற ஆசை என்னை உந்தியது. நான் கோயிலுக்குள் ஆழமாகச் சென்றபோது கல்லில் பொறிக்கப்பட்ட இரகசியச் செய்திகளின் வரிசையை நான் தடுமாறினேன். அவர்கள் ஒரு பயங்கரமான விலையைப் பற்றி பேசினர், அது புதையலுக்கு ஈடாக கொடுக்கப்பட வேண்டும். நான் அதை வெறும் கட்டுக்கதை என்று சிரித்தேன், ஆனால் வார்த்தைகள் என் மனதில் நீடித்து என்னை ஆட்டிப்படைத்தன. நான் இறுதியாக பொக்கிஷத்தின் மீது தடுமாறினேன். ஒரு மார்பில் தங்கம் மற்றும் நகைகள் நிரம்பி வழிகின்றன. ஆனால் நான் அதை அடைந்தபோது ஒரு விசித்திரமான உணர்வை உணர்ந்தேன். என் எலும்புகளுக்குள் ஊடுருவிய ஒரு பயம். பின்னர் நான் குரல் கேட்டேன். என்னைச் சுற்றியுள்ள ஒரு குரல் சுவர்களில் எதிரொலித்தது. அப்போதுதான் நான் கோவிலில் தனியாக இல்லை என்றும் பொக்கிஷம் தங்கம் அல்ல, என் சொந்த அலறல் என்றும் உணர்ந்தேன். நான் தான் அவற்றை உருவாக்கிக் கொண்டிருந்தேன்.